இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் சங்குப்பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூவு. இந்த சங்குப்பூவுக்கு உலக சந்தையில் மிகப்பெரிய ஒரு கிராக்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சங்குப்பூ தான் இங்கு கேப்பாரற்று கிடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த ஊரில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து போகலூர் ஒன்றியம் முத்துவயல் கிராமத்தில் வந்து மூலிகை செடிகள் வந்து அதிகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா மூலிகை செடிகளும் மேக்ஸிமம் வந்து மூலிகை செடிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, எங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மற்றவர்களுக்கு தான் இதை நான் காமிக்கிறேன். இந்த சங்குப்பூ வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து பாருங்கள், சும்மா குப்பையில் கிடக்குது. இதை பார்க்குறதுக்கோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இங்கே இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி எந்த நாலேஜும் கிடையவே கிடையாது. ஒரு துளி அளவு கூட கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் இங்கே இருக்காங்க. அதேமாரி நீர்முள்ளி, இந்த நீர்முள்ளி இருக்கு இல்லையா, இந்த நீர்முள்ளி இதில் வந்து இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவில் வந்து என்ன வருது, தேன் வரும். ஆமாம், ஆனால் இப்போ வரல. ஆனால் இதில் வந்து தேன் இருக்கும். ஏன் இதில் வரலைன்னா தேனை வந்து தேனி வந்து குடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த தேன் வந்து இல்லை. இந்த நீர்முள்ளி பூ வந்து, நீர்முள்ளி வந்து இங்கே வந்து நிறையா இருக்கும். ஒரு 6 உயரத்துக்கெல்லாம் வளரும். அந்த அளவுக்கு இந்த நீர்முள்ளி செடிகள் வந்து இங்கே இருக்குது. இந்த நீர்முள்ளி செடியிலையுமே வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த ஆண்டு வந்து நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பாருங்கள், வேலிப்பருத்தி. இந்த வேலிப்பருத்தியை பற்றி எனக்கே உண்மையிலே தெரியாது. ஆனால் இந்த எங்கள் ஊரில் வந்து வேலிப்பருத்தி, அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை, இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே குப்பை மாதிரி கிடக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த வேலிப்பருத்தி, குப்பை, இந்த முடக்கத்தான் கீரையெல்லாம் வந்து இங்கே சும்மா கிடக்கும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் சந்தை இருக்குது. இதை வந்து இந்த மக்களுக்கு வந்து புரிகிற அளவுக்கு வந்து சில விஷயங்களை செய்வதற்காக முயற்சி எடுக்கிறேன். வேலிப்பருத்தி, சங்குப்பூவு, மஞ்சனத்தி, அதாவது நீம், சாரி, நுனானி மரம் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நுனானி பழங்களை அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் சந்தைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அதே போன்று பல்வேறு விஷயங்களை நான் அடுத்த வருஷம், அதற்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஊருக்கு. இங்கே ஊரில் வந்து இந்த ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் தங்குறதுக்கு முயற்சி எடுக்க போகிறேன். 6 மாதம் தங்குனா அடுத்த ஆண்டு வந்து இந்த விவசாயத்தை எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி இவங்களுக்கு வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். யாரையும் கூப்பிட்டெல்லாம் பேசுகிறதில்ல. என்னுடைய செயல்பாட்டுகளை மட்டுமே செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். மற்றபடி யாரையும் வந்து கூப்பிட்டு இதை பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அப்படியெல்லாம் சொன்னால் இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாம் செய்கிறத பார்த்தா அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான் விஷயம். இந்த முடக்கத்தாங்கீரை பாருங்கள், முடக்கத்தாங்கீரை வந்து நிறைய இருக்கும். இது வேலிப்பருத்தியில் வந்து அதனுடைய காய் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அது வந்து பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். எவ்வளவோ சத்து உள்ள பொருட்கள் வந்து அந்த செடிகள், அந்த இலையெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணி விற்கலாம் மார்க்கெட்டில். இந்த வேலிப்பருத்தினுடைய காய் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது வேலிப்பருத்தி தானா அப்படிங்கிறது எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா வேலிப்பருத்தி வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. ஒரு வேளை இது வேலிப்பருத்தியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும். வேலிப்பருத்தி, சாரி, ஆமாம், இது வேலிப்பருத்தி இல்லை, இது வேறு ஒரு செடி. ஆனால் வேலிப்பருத்தினுடைய ஏதோ ஒரு இது குடும்ப வகை தான் இந்த செடின்னு நினைக்கிறேன். ஆனால் இது நெட்டில் போட்டு பார்க்கலாம். இது என்ன செடி, என்ன விவரம் அப்படிங்கிறத நெட்டில் போட்டு பார்த்து இதனுடைய விஷயங்களை அடுத்த ஆண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி உறவுகளே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.